அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குணசேகரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவருக்கான மரியாதை எதுவுமே வீட்டுல கிடைக்கல. என்னடா நமக்கு ஒவ்வொரு நாளும் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வீட்டுல இருக்கிறவங்க யாருமே நம்மள மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இருக்காரு குணசேகரன். போதாத குறைக்கு விசாலாட்சியும் கோவதான் படுறாங்க. இந்த நந்தினி, இந்த ரேணுகா, ஈஸ்வரி இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம புள்ள பெரியவனுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா இன்விடேஷனை கொண்டு வந்து ஞானம் கிட்ட கொடுத்து, மாமா அடுத்துதான் நீங்க தானே இந்த வீட்டோட பெரியவங்க, நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே குணசேகரனுக்கு நடக்க வேண்டியது. இப்ப நம்ம நந்தினி கொண்டு போயிட்டு அந்த இன்விடேஷனை குணசேகரன் கையில கொடுத்தா கூட குணசேகரன் அதை படிச்சு பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லாம தான் இருக்கிறாரு. ஸோ அவங்க பணத்துக்காக தான் இந்த விசேஷத்தையே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் இருக்காரு. ஸோ இதனால யாருக்குமே குணசேகரனை பிடிக்கவே பிடிக்கல. அப்படி இருந்தாலும் வீட்டோட பெரிய மனுஷன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம நந்தினியோட அப்பா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினாங்க. அவர் பாத்தீங்கன்னா நம்ம நந்தினியோட அப்பாவை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கரிகாலன் வீட்டுக்கு வந்ததுனால குணசேகரனோட சப்போர்ட்டோட தான் இங்க கரிகாலன் வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம குணசேகரனோட காதுக்கு போயிடுச்சு. உடனே எல்லாரையும் வர வச்சு வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த கரிகாலன் எதிர்பார்க்காம நம்மளோட வீட்டுக்கு வந்தான், இதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் தான் அவனை வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் என்னமோ அந்த கரிகாலன் கிட்ட சொல்லி இந்த ஞானம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், அவன் இதுல இருந்து எல்லாத்தையுமே தோத்து அந்த பணத்தை எல்லாம் நீ ஏமாத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இருக்கு, அப்படிதான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு குணசேகரன் சொல்றாங்க. சோ நம்ம கதிர் இவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகி நம்ம குணசேகரனை பாக்குறாங்க. ஏன்னா உண்மை அதுதானே, குணசேகரன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம கதிர் பாத்தீங்கன்னா நச்சுன்னு 4 கேள்வி கேட்டாரு. ஏன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தானே இருக்கு, எந்த தைரியத்தோட அவன் வீட்டுக்குள்ள வந்தான், அவனை எப்பவே வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தணும், இப்ப அண்ணனோட பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டான், அப்படி இருந்தும் இவ்வளவு தைரியத்தோட வீட்டுக்கு வரானா கண்டிப்பா அதுக்கு உதாரணம் நீங்க தான் அவனை இப்படி உசுப்பேத்தி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சொல்றாரு. இதுக்கப்புறம் குணசேகரன் பார்த்தீங்கன்னா கதிரி இங்க பாரு, நான் வளர்த்த பிள்ளைங்க நீங்க எல்லாம் என்னவே எடுத்து எரிஞ்சு பேசுறீங்களா, நான் எதுக்காக அவனை வர சொல்லணும், எங்கிட்ட இல்லாத பணமா, ஞானத்துக்கிட்ட இருக்கிற பணத்தை அவனை ஆட்டை போட சொல்லி அந்த பணத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாரு. அப்பதான் நம்ம நந்தினி, ரேணுகா, ஜனனி இவங்க எல்லாருமே பேசுறாங்க. ஜனனி பார்த்தீங்கன்னா என்னங்க மிஸ்டர் குணசேகரன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க பணத்துக்காக இதை செய்யல, உங்களை மீறி இவங்க எல்லாரும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அந்த பிசினஸ் நம்மளை எதிர்த்து செய்யறாங்கன்னா அது கண்டிப்பா நல்லபடியா நடக்க கூடாது, ஜெயிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டீங்க. உடனே நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மிஸ்டர் குணசேகரன். அது மட்டும் இல்ல, நீங்க ஞானம் மாமாவை கவுத்துடலாம், ஆனா எங்களை யாரையும் கவுக்கவும் முடியாது. ஏன்னா பெண்கள் எல்லாரும் இப்ப நாங்க துணிஞ்சு எழுந்துட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா எங்களோட பிள்ளைங்களை நாங்களே ஸ்கூலுக்கு அனுப்புவோம், அவங்க என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே நாங்களே செய்வோம். உங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்ல, டிவோர்ஸ் கேட்டாங்க டிவோர்ஸும் கொடுக்கல, இதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் பின்விளைவுகள் எல்லாத்தையுமே சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உடனே குணசேகரன் என்னம்மா எங்கிட்டயே சவால் விடுறியா, இந்த குணசேகரன் கிட்ட சவால் விட்டு எத்தனை டைம் தோத்து போன பார்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் சொல்றாங்க. ஆனா ஜனனி பாத்தீங்கன்னா ஆமா மிஸ்டர் குணசேகரன் எத்தனையோ டைம் தோத்து போனேன், ஆனா இந்த டைம் நாங்க எல்லாரும் ஜெயிச்சிடலாம், அதுதான் உங்களுக்கு சரியான பதிலடி, இதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே தோல்வியை தான் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.